ஊறுகாய் பாட்டில் ஒரு கிஃப்ட் ரேப்பில் வந்து எங்கள் அத்தைக்கு கொடுத்தாரு. அதை நான் பார்த்துட்டு வந்து கேட்டேன், என்ன நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் தரீங்க, எனக்கு எதுவும் தரலையே அப்படின்னு. எனக்கு வந்து அது வெறும் ஊறுகாய் பாட்டில்னு தெரியாது. ஓகே, நான் வந்து என்னென்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். சைக்கிள் வேணும் அப்படின்னு. அந்த சைக்கிள் வந்து ஆக்சுவலாக இங்கே சேகரபுரியமில் சிவராமன் அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இறந்துட்டார். அவர் தான் அப்பாவோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் அந்த அங்கிளும் எங்கள் அப்பாவும் தான் போய் அன்றைக்கி எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் தான் சாயங்காலம் சொல்கிறாங்க, ஏதோ இந்த ஊறுகாய் கம்பெனிக்காரங்க யாரோ பார்க்க வந்தாங்க, சாம்பிளுக்கு ஒரு ஊறுகாய் கொடுத்தாங்கப்பா, அதை கிஃப்ட் ரேப் பண்ணி நான் அத்தை பேர் செல்வி அத்தை கிட்ட கொடுத்தேன், அதை பார்த்துட்டு வேணும்னு கேட்டாப்புல அப்படின்னு. ஃபேமிலி மேலே வந்து பயங்கரம் இதாக இருப்பார். எல்லாரும் கூடயும் உட்கார வச்சு பேசுவார். அவருக்கு இருக்கிற பிஸியில் நாங்கள் ஆளுக்கு என்ன படிக்கிறோம் எங்கே இருக்கோம் அதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் ஒரு டைமில் வந்து ஒரு ஈவினிங் வந்து தாத்தா வீட்டு என்ட்ரான்னு ஒரு ஆள் இருக்கும், அங்கே எல்லாரோடையும் உட்காந்து பேசுவாப்புல. அப்போ டேனியல் மாஸ்டர்னு கூட ஒரு தமிழ் மாஸ்டர் இருந்தார். அவர் தான் எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தமிழ் மாஸ்டர். உதயானனுக்கும் இருந்திருக்காரு, எழிலக்கா, அது மாதிரி எல்லாருக்குமே இருந்திருக்காரு. எனக்கு 10th படிக்கும்போது அவர் தான் தமிழ் மாஸ்டர். அப்போ எங்கள் எழிலக்காவோட டாக்டர் ஓவியான்னு ஒரு பொண்ணு இருக்காப்புல. என்ன பண்ணிட்டாப்புல, நேராக என் தமிழ் நோட்டை எடுத்துகிட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்துட்டாப்புல. அதில் வந்து பார்த்தா தமிழோட ரெட் இங்கு தான் நிறையா இருக்குது. அப்போ கேட்டாங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, இவன் தமிழ் படிக்கிறானா சான்ஸ்கிரிட் படிக்கிறானான்ட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கள். இதெல்லாம் விளையாட்டு வயசு அந்த இது. வம்சம் முடிச்சுட்டு நான் சத்யம் தேட்டரில் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஷோ பார்க்க போகிறேன். அப்போது வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வாட்ச் கொடுத்தாரு. கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இது நீ வந்து நல்லா நடித்ததுக்காக கொடுக்கல, உன்னை என்கரேஜ் பண்ணி இனிமேல் நீ நல்லா நடிக்கணுன்றதுக்காக தான் தரேன். ஸோ வெரி கேரிங் கிராண்ட் ஃபாதர். ஆமாம். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்கிட்டையும் அவர் வந்து இந்த சினிமா வந்ததுக்கப்புறம் இந்த சினிமா விஷயங்கள் பற்றி தான் பேசுவார். வேற பற்றி எனக்கு பேச என்கிட்ட ஒன்றும் இல்லைல்ல, வேறு விஷயங்கள் பேச இதை பற்றி தான் பேசுவார், கிண்டல் பண்ணுவார். அண்ட் அப்பா பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு இமேஜ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அவர் பைக் ஓட்டிட்டு பின்னாடி நீங்கள் உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப். ஆமாம். அப்பா வந்து என்னன்னா, நான் சம்டைம்ஸ் அப்பாவோட திட்டு வாங்கணும்னு வெயிட் பண்ணுவேன். ஏன்னா திட்டினார்னா தெரிச்சு ஓடிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் தாத்தாவுக்கு வந்து சின்ன வயசில் இருக்கும்போது தாத்தா கிட்ட வந்து பயங்கரம் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா நம்ம அறியாத வயசில் நம்ம வந்து நமக்கு தெரியாதுல்ல இப்படி அப்படின்னு. பட் ஆனால் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு தாத்தா மேலே வந்து ஒரு மரியாதை வராதுங்கும் போது என்ன ஆகும்னா, அந்த மரியாதையில் ஒரு பயம் வரும், மரியாதை கலந்த பயம் ஒன்று வரும். ஸோ அது இதாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என் லைஃப்லேயே நான் ஒருத்தருக்கு பயப்படுறேன்னா அது அப்பாவுக்கு மட்டும்தான். அப்பானா நான் வந்து தெரிச்சு ஓடிடுவேன், பதிலே பேச மாட்டேன். அட் த சேம் டைம் வந்து என்னன்னா, என்னை பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டது வந்து அப்பா மட்டும்தான். நான் கீர்த்தனாவுக்கும் என்னை இப்போ புரியும், பட் என்னை அதிகமாக புரிஞ்சுக்கிட்டதே அப்பா மட்டும்தான். அப்பா வந்து நான் இப்படி சென்ஸ் பண்ணிடுவார், நான் என்ன யோசிக்கிறேன், என்ன இது பண்ணுறேன், டல்லாக இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவார். அந்த வம்சம் ஃபோட்டோ என்னன்னா, ஆக்சுவலாக நாங்கள் பைக் டீலர்ஷிப்லாம் வச்சுருக்கோம் இது வரைக்கும். ஆனால் என்னை பைக்கே ஓட்ட விட்டது கிடையாது. அதே மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது கூட திட்டுவார், பைக்லலாம் வராது ஆட்டோவில் வரணும் சொல்லுவார். அதுலேருந்தே நான் டக்குன்னு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கார் கீர் வரலன்னா யாராவது பைக்கில் வந்தால் என்ன பண்ணுவேன், அந்த முனையில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் வந்துடுவேன்.